ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம மகாநதி டீம், அதாவது டீமாக முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கலாட்ட நட்சத்திரா ஒன்றரை உமன் அவார்டில் ஒரு டீம் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது மகாநதி பெஸ்ட் சீரியல் அப்படிங்கிற மாதிரி அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம மகாநதி டீமில் நம்ம விஜயை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ அதே லெவலுக்கு வீக்காகவும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து உள்ள போகிற வரைக்கும் எல்லா வீடியோமே வந்து காண்டிலேருந்து எடுத்துருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னடா விஜயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல விஜய் வந்து வரணும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கடைசி வரைக்குமே வரல. விஜய் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி டீம் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக குடிச்சிக்கிறேன். கலாட்டாலையுமே அந்த அவார்டு வந்து அந்த ஷோ வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாருமே அப்டேட் வந்து கிடச்சிச்சு. அதுவுமே அவங்களுக்காக தனியாக ஒரு வீடியோவில் ஸ்பெஷலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஜய் ஏன் வரலங்கிறத நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஷோக்காக தான் சென்னை வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சென்னையில் தான் இருக்காரு. ஏன்னா ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஷோக்காக வந்துட்டு இருக்காரு. பட் வர முடியல, செம்ம டிராஃபிக்கில் மாட்டினதால டைமுக்கு வர முடியல. ஸோ அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டேன். ஏன்னா மிஸ்ட் பீயிங் ஏ பார்ட் ஆஃப் கலாட்டா அவார்ட்ஸ், ரீசன் பீயிங் மை ப்ரீவியஸ் ஸ்டோரி, திஸ் டீம் டிசர்வ்ஸ் இட் லைக் நன் அதர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஜெய் எமன் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருப்பாங்க. அதாவது நான் ஏன் வந்து வரலங்கிறதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டோரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரீவியஸ் ஸ்டோரியில் அவர் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருப்பாரு. மேபி இந்த ஷோக்காக தான் வந்துட்டு இருக்காரு. பட் டைமுக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அவர் சென்னையில் தான் இருக்காருங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் பாஸ் ஆகும்போது அது டிஎன் தான் போட்டிருந்துச்சு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தானே டிஎன் போர்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நானே அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன். அதை ஸ்டாப் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் வீக்காக 2 பேருமே மிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணோமோ அதே அளவுக்கு மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லல இல்லையா. இந்த பிக் டே, அதாவது இட் வாஸ் ஏ பிக் டே ஃபார் டீம் மகாநதி டுடே. தேங்க்யூ galatta.com ஃபார் த ரெகக்னைசேஷன் அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டிருந்தாங்க. அங்கே நடந்த ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. வி மிஸ்ட் யூ மிஸ்டர் விஜய்ன்னு சொல்லி சுவாமிநாதன் நம்மளோட சுவாமி ப்ரோவை டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிக் டேல அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீஷேர் பண்ணி ஐ மிஸ்டு பீயிங் தேர் டு டீம் மகாநதி ஆல் த வே அப்படிங்கிற மாதிரி லவ் சிம்பிள் போட்டிருக்காங்க. நானுமே அங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க காவேரின்னு போடுறதுனால அதையும் பார்த்தீங்கன்னா இவரும் நானும் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து போட்டிருந்தேன். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் சீரியலில் எப்படினாலும் இருந்துக்குங்க, பட் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அந்த லெவலுக்கு பாண்டிங் கிடையாது. அவங்க 2 பேரும் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பிரவீன் மன்னர் சார் ப்ரீவியஸ் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. மற்ற பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு பக்கம் போயிடுவாங்க, அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து 2 பேரும் ஒரு பேராக பண்ண ஒரு சீரியலில் இந்த இடத்துல ஒரு பேர் மிஸ் ஆகும்போது, ஏன்னா மற்ற 2 பேரும் பேரோட இருக்காங்க, பட் நம்மளோட பேர் இல்லையே, மெயின் லீட் இல்லையே போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும். அதான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் வல்லங்கிறது ஒரு பக்கம் வந்து ஒரு வருத்தமாக இருந்தாலும் இது 2 பேரும் மாற்றி மாற்றி மிஸ் பண்ணதை ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே இந்த ஹோல் டீமுக்கு நம்ம சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். மிக மிக பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய சக்ஸஸ் போகணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ராக்கை மாற்றணும். அது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் ட்ராக் இப்படியே போச்சுன்னா ரொம்ப டல் அடிச்சிடும். ஸோ கூட சீக்கிரம் எங்களோட மனநிலைமையெல்லாம் பிடிச்சிட்டு ட்ராக்கை மாற்றுங்க பாஸ்.